ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு நல்ல கம்பெனி ஆகிட்டா நானே ஃபண்டட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவேன். அதே மாதிரி தான் எல்லாருமே கிரியேட் பண்ண முடியும். என்னைக்கு உங்களோட அசம்ஷன் 60%க்கு அதிகமாக வருதோ நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு மில்லியனராக இருப்பீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சார்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல் மேலே போயிட்டு எந்த அளவுக்கு கீழே வரும் அப்படிங்கிறத கணிக்க முடியாது. அந்த கணிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு விஷயம்தான் ஃபாரெக்ஸில் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம படித்தாச்சு. அந்த அக்கௌண்ட்டில் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் தேவை, என்னென்ன விஷயங்கள்லாம் கரெக்டாக இருந்தால் நாம் அந்த ட்ரேடுக்கு தகுதியான ஆளாக ஆகலாம், ட்ரேடை எப்படி ப்ராப்பராக பார்த்து எடுக்கிறது, ட்ரெண்ட் லைன்னா என்ன, எல்லா டீட்டெயில்ஸும் ரொம்ப டீட்டெயில்டாக நம்மளோட சேனலில் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். நம்மளோட சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்கள் எல்லாமே கோ த்ரூ பண்ணுங்கள். உங்களுக்காகவே ஃப்ரீயாக ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக ஸ்பெஷலா எல்லா விஷயங்களுமே நான் ரொம்ப டீடைலா சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு மார்க்கெட்ல நாம ட்ரேட் எடுக்கிறது எந்த அளவுக்கு முக்கியம். அதாவது நாம ட்ரேட் கரெக்டா எடுத்தா தான் நமக்கான ப்ராஃபிட்டுகளை நம்ம கரெக்டா நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வர முடியும். ப்ராஃபிட்டுகள் கண்டினியூவா நாம எடுத்தா மட்டும்தான் நம்மளோட அக்கௌண்ட் பேலன்ஸை நம்மளால காம்பவுண்டிங் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க உங்களுக்கான ரியல் மணியை உங்களுக்கான ரியல் அக்கௌண்ட்ல போட்டு நீங்க ட்ரேட் பண்ணுங்க. தயவு செஞ்சு ஃபண்டட் அக்கௌண்ட் போகாதீங்க. ஏன்னா ஃபண்டட் அக்கௌண்ட் எந்த டைம்ல க்ளோஸ் பண்ணிட்டு போறாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. நம்ம இந்தியாவில் உலக அளவில் ஃபண்டட் அக்கௌண்ட்னு கிரியேட் பண்ணவங்க எக்கச்சக்கமான பேர். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு நல்ல கம்பெனி ஆகிட்டா நானே ஃபண்டட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவேன். அதே மாதிரி தான் எல்லாருமே கிரியேட் பண்ண முடியும். ஆனால் ரியல் அக்கௌண்ட் எல்லாராலையுமே கிரியேட் பண்ண முடியாது. அந்த ஒரு புரோக்கருக்கான ரெகுலேஷன் வந்து எல்லாராலையும் வாங்க முடியாது. அப்படி அந்த புரோக்கர்களுக்கான ரெகுலேஷன்களை எல்லாரும் வாங்கினாலும் அதை ஒரு ப்ராப்பரான முறையில் மக்களுக்கு பே அவுட் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த அளவில் ஜெனியூனாக இருக்கக்கூடிய ஒரு 2 புரோக்கர்கள் தான் எக்ஸம் ட்ரேடும் ஆக்டா எஃப்எக்ஸும். இதுக்கான உங்களுக்கு லிங்க் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. உங்களுக்கு தேவையான அக்கௌண்ட்டுகளை இப்பவுமே அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ரெண்டாவது நாம பார்க்க போற முக்கியமான விஷயம் என்னன்னா ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட். அதாவது ஒரு மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு மேலே போகுது, எந்த அளவுக்கு கீழே வருது அப்படிங்கிறத யாராலையுமே கணிக்க முடியாது. ஜஸ்ட் எல்லாமே ஒரு அசம்ஷன் தான். உங்களோட அசம்ஷன் என்னைக்கு ஒரு 40% தாண்டி வருதோ அன்னைக்கு நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஆவீங்க. என்னைக்கு உங்களோட அசம்ஷன் 60%க்கு அதிகமாக வருதோ நீங்க இந்த உலகத்துல ஒரு மில்லியனரா இருப்பீங்க. இது எல்லாமே ப்ராப்பரான ஒரு மைண்ட் கண்ட்ரோலோட நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா நீங்களும் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஆகலாம். ஆனா ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஆகிறதுக்கு 40% நீங்க கணிக்கக்கூடிய உங்களோட கணிப்புகள் கரெக்டா இருந்தாலே போதும். 100% நான் கரெக்டா கணிப்பேன் சார் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அடுத்த எலான் மாஸ்க் நீங்க தான். அப்போ 40% இந்த மார்க்கெட்ல நாம கரெக்டா கணிச்சாலே போதும், நாமளும் ஒரு மில்லியனர் ஆகலாம். அந்த 40% கணிக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு டூல் தான் இந்த ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட். இந்த ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நாம ஒரு மார்க்கெட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மார்க்கெட்ல சார்ட் வந்து போகும். சார்ட் வந்து மேலே கீழே போகும்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சார்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல் மேலே போயிட்டு எந்த அளவுக்கு கீழே வரும் அப்படிங்கிறத கணிக்க முடியாது. அந்த கணிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் இந்த ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட். அப்படி நம்ம பார்க்க போற விஷயத்துல முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட். அப்போ இந்த ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்ல நாம பார்க்க போற முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, மார்க்கெட் வந்து இப்போ 1 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். இந்த 1 பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி மார்க்கெட் வந்து ஒரு ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, இப்படி மார்க்கெட் வந்து மேலே மாற போயிட்டு இருக்கு. இப்போ இந்த 1ங்கிற பிளேஸ்ல இருந்து இது வந்து ஒரு 50 அப்படிங்கிற மாதிரி நம்ம அசம்ஷன் வச்சுக்கலாம். இந்த ஒரு கீழே இறங்கி இருக்கக்கூடிய இடத்த வந்து ஒரு 25 அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ மார்க்கெட் வந்து இது வந்து ஒரு அப் ட்ரெண்டான மார்க்கெட் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்போ அப் ட்ரெண்டில் நாம் என்ன பண்ணணும்? பை தான். நம்ம இந்த மார்க்கெட்டில் வந்து நம்ம பை தான் பண்ணணும். அப்போது இந்த மார்க்கெட்டில் நம்ம பை பண்ணுறதுக்கு நாம் பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 0லேருந்து 50 வரைக்கும் மார்க்கெட் மேலே
போயாச்சு. இந்த 1 to 50 இந்த ரேஞ்சில் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா 50 பேர் அந்த ஒரு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல பை பண்ணியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ 50 பேர் பை பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு போதும் இந்த ப்ராஃபிட் அப்படின்னு இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய நிறைய லாட் சைஸை வந்து இதில் செல் பண்ணிட்டு நம்ம வெளியில் வந்துடலாம் மார்க்கெட்டை விட்டு அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. அப்போ அந்த இடத்துல வெளியில் வந்தவங்க தான் இந்த 25 பேர். ஆனாலும் மிச்சம் இருக்கக்கூடிய இந்த 25 வந்து இன்ஸ்டிடியூஷன், பேங்க்ஸ் அண்ட் இந்த ஃபாரெக்ஸை ஹோல்டு பண்ணி வச்சிருக்கவங்க எல்லாருமே இதில் இருப்பாங்க. ஆனால் நம்மள மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாருமே ஒரு 25% தான் இருப்பாங்க. அப்போ அவங்க வந்து எல்லாருமே இதை வித்தாச்சு. ஆனால் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா எத்தனை பேர் இதில் விற்பாங்க, எவ்வளோ பேர் மார்க்கெட் வந்து இதில் டவுன் ஆகி வரும். இந்த விஷயம் தான் நம்ம இதில் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது இதுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் தான் இந்த ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட். இதில் 1லேருந்து 50 போயாச்சு, 50லேருந்து 25 வந்திருக்கு. இந்த 25 வரைக்கும் வரதை நாம் எப்படி கண்டுபிடிக்கணும்? அதில் தான் இருக்குது ஒரு கோல்டன் ரேஷியோ. கோல்டன் ரேஷியோ அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது. கோல்டன் ரேஷியோ ஆர் கோல்டன் பாயிண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த கோல்டன் பாயிண்ட்டை தொட்டு எப்போ மார்க்கெட் வந்து அந்த கோல்டன் பாயிண்ட்டுக்கும் மேலே ட்ராவல் ஆகுதோ அந்த இடத்துல உங்களுக்கான பை ஆர்டர்களை நீங்கள் பிளேஸ் பண்ணிடலாம். பிளேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு மார்க்கெட் வந்து எப்போ அப் ட்ரெண்ட் க்ளோஸ் ஆகி இந்த ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதில் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டாக போயிட்டு இருக்குது, அப் ட்ரெண்டாக க்ளோஸ் ஆகி இதில் உங்களோட சப்போர்ட் லைனை வரைஞ்சிருப்பீங்க, இதுலேயும் ஒரு சப்போர்ட் லைன், இப்படி 2 சப்போர்ட் லைன் வரைஞ்சிருப்பீங்க. கண்டினியூவாக மார்க்கெட் வந்து உங்களோட ட்ரேடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டேக் ப்ராஃபிட் 1, இதில் வந்து டேக் ப்ராஃபிட் 1, டேக் ப்ராஃபிட் 2, டேக் ப்ராஃபிட் 3, இந்த மாதிரி உங்களுக்கான ஏதாவது நான் ட்ரேட் பண்ணக்கூடிய வழிகளை தான் நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டு இருக்கிறேன். இப்படி டேக் ப்ராஃபிட் 3 இப்படி நீங்கள் வந்து லைனாக உங்களுக்கான டேக் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு போகும்போது ஒரு சமயத்தில் இந்த மார்க்கெட் வந்து அப்படியே ரிட்ரேஸ் ஆகி இந்த சப்போர்ட் லைனை பிரேக் ஆகி கீழே வருதோ அதுக்கு பிறகு உங்கள்கிட்ட எவ்வளோ ட்ரேட் உங்களுக்கு ஹோல்டில் இருந்தாலும் எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமாக க்ளோஸ் பண்ணிட வேண்டியது தான். இதுதான் சிம்பிளான கான்செப்ட். இதை நாம் எப்படி சார்ட்டில் நாம் பார்க்குறது அப்படிங்கிறதையும் நம்ம ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஃபிபனாச்சி சீரீஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க. எல்லாமே 1s and 0s அந்த ரேஞ்சில் தான் நமக்கு வந்து இதில் தெளிவாக நமக்கு அது புரிய வைக்கும். இப்போ டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஃபிபனாச்சி சீரீஸ் வந்து 0 1, இந்த 0வையும் 1ஐயும் கூட்டினா இன்னொரு 1, இந்த 1ஐயும் 2ஐயும் கூட்டினா 3, இந்த 2ஐயும் 3ஐயும் கூட்டினா 5. இந்த மாதிரி ஃபிபனாச்சி சீரீஸ் வந்து கண்டினியூவாக போயிட்டே இருக்கும். அந்த வகையில் தான் நாம் பார்க்க போகிற ஒரு சார்ட். இந்த சார்ட்டில் நாம் பார்த்தோம் அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஃபிபனாச்சி சீரீஸ் எப்படி வரையணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ மார்க்கெட் வந்து இதுதான் லோ பாயிண்ட், இதுதான் ஹை பாயிண்ட் ஃபிபனாச்சி சீரீஸ். இதில் ஒரு லோ பாயிண்ட், ஒரு ஹை பாயிண்ட். இந்த ஃபிபனாச்சி சீரீஸ் வரைகிறதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய 2 பாயிண்ட்கள், ஒன்று லோ பாயிண்ட், ஒன்று ஹை பாயிண்ட். இந்த 2 பாயிண்ட்களும் நமக்கு இருந்தால் தான் நாம் அந்த இடத்துல இந்த ஃபிபனாச்சி சீரீஸை வரைஞ்சி மார்க்கெட் எந்த அளவுக்கு கீழே வருது, எந்த இடத்துல நாம் ட்ரேட் எடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு லோ பாயிண்ட்ல இருந்து ஹை பாயிண்ட்டுக்கு இந்த ஃபிபனாச்சி சீரீஸை நம்ம டிரா பண்ணியாச்சு. இந்த டிரா பண்ணதுக்கு பிறகு நாம இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள், இந்த கோல்டன் பாயிண்ட்னு ஒன்று சொன்னீங்களே சார், அந்த கோல்டன் பாயிண்ட்னா என்ன, அது எந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கணும்? எங்களோட ஃபிபனாச்சி சீரீஸை நாங்கள் எடுத்து பார்த்தா அதில் எக்கச்சக்கமான நம்பர்கள் வருது, அதில் நாங்கள் எதெல்லாம் டெலீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஃபிபனாச்சி சீரீஸில் முக்கியமாக உங்களுக்கு வச்சிருக்கக்கூடிய 3 நம்பர்ஸ், அதாவது நான் என்னோட சார்ட்டில் வச்சிருக்கக்கூடிய 3 நம்பர்ஸ் என்னன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் 0, அடுத்த பாயிண்ட் என்னன்னா 618, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 0, செகண்ட் பாயிண்ட் 618, மூணாவது பாயிண்ட் 50, அடுத்த பாயிண்ட் வந்து 100. இந்த 4 பாயிண்ட் மட்டும்தான் என்னோட சார்ட்ல இருக்கும். நான் வந்து லோ டு ஹை நான் வரைஞ்சேன் அப்படின்னா 0லேருந்து 100 வரைக்கும் இந்த பாயிண்ட் வந்து வரும். வந்ததுக்கு பிறகு இப்போ இதில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து 100 பாயிண்ட், இது மேலே 0 பாயிண்ட், 618 என்ன இருக்கு, 50% என்ன இருக்கு. இடையில உள்ளது உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க வச்சுக்கலாம், வேண்டானாலும் ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த பாயிண்ட்கள்லாம் ரொம்ப பெரிய லெவலில் தேவைப்படாதுங்கிறதுனால
நம்ம அந்த பாயிண்ட்டை வெட்டியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டா வச்சுக்கோங்க, ஆனால் அது தேவையில்லை. இப்போ இந்த 6182 இந்த 6182 இந்த ஒரு பாயிண்ட் தான் கோல்டன் பாயிண்ட். இந்த ஒரு கோல்டன் பாயிண்ட் தான் உங்களுக்கு மார்க்கெட் வந்து எந்த ரேஞ்சில் இருந்து எந்த ரேஞ்ச் வரை கீழே வரும், அப்படி வந்ததுக்கு பிறகு நாம எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 0 to 100 வந்து நீங்கள் ட்ரா பண்ணியாச்சு. 0 to 100 வந்து நீங்கள் ட்ரா பண்ணியாச்சு. பண்ணதுக்கு பிறகு மார்க்கெட் வந்து நல்லா பாருங்க 618 இந்த பெர்சன்டேஜ் வரைக்கும் மார்க்கெட் கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போயிருக்குது. அப்போது நீங்கள் இந்த இடத்துல நான் வந்து ஒரு பை எடுக்கலாமா அப்படின்னா இந்த இடத்துல பை எடுக்கக்கூடாது. இந்த இடத்துல பை எடுக்காமல் ஒரு இதுக்கு முன்னாடி வச்ச ஒரு ஹை எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஹையை தாண்டி நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெரி ரொம்ப பெர்ஃபெக்டான ஒரு ட்ரேட். உங்களை நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன், ஏன்னா அந்த அளவுக்கு பொறுமை யாருக்கும் இருக்காது. அதனால் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஹை லெவல் வரைக்கும் நம்ம இந்த ஹை வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுக்கான பை ஆர்டரை எடுக்கலாம். உங்களுக்கான செல் ஆர்டரை வந்து இந்த உங்களுக்கான ஸ்டாப் லாஸை வந்து நீங்கள் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய லோ இதுலேயும் ஸ்டாப் லாஸ் வைக்கலாம், இல்லை இந்த 60%லையும் உங்களோட ஸ்டாப் லாஸ். இந்த ரெண்டு இடத்துல நீங்கள் எந்த இடத்துலனாலும் ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். உங்களோட டேக் ப்ராஃபிட்டை நீங்கள் உடனே க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லாமல் ஒரு சின்ன டேக் ப்ராஃபிட் இல்லை, டேக் ப்ராஃபிட் 1, டேக் ப்ராஃபிட் 2, டேக் ப்ராஃபிட் 3, எப்போ உங்களோட டேக் ப்ராஃபிட் 1 தாண்டுதோ அதுக்கு பிறகு உங்களோட ட்ரேடை பிரேக் ஈவன் பண்ணி அந்த லெவலில் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். இப்போ நமக்கு வந்து கரெக்டான ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டை எப்படி வரைகிறது, அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் எந்த இடத்துல நாம் ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். சார் இந்த ரீட்ரேஸ்மெண்ட் வந்து எல்லா டைமும் ஒர்க் ஆகுமா? கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. ஏன்னா ஒரு பாசிட்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் நெகட்டிவ்னு ஒரு விஷயம் கண்டிப்பாக இருந்தால் தான் அது மார்க்கெட்டாக இருக்கட்டும் வாழ்க்கையாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே அது சாத்தியமாகும். அந்த வகையில் நமக்கு இந்த ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கான ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்போ இதில் நேர் ஆப்போசிட் லெவலில் நம்ம எடுத்துக்கிடுவோம். இது வந்து ஒரு செல் எடுக்கிறதுக்கான இன்னொரு எக்ஸாம்பிள். இதே மாதிரி மார்க்கெட் வந்து ஒரு ஹையில் இருக்குது. இந்த ஹை பாயிண்ட் டு லோ பாயிண்ட் வந்து உங்களோட ஃபிபனாசி சீரீஸை 100 to 0 நீங்கள் ட்ரா பண்ணியாச்சு. இதில் பாருங்கள் நல்லா 618 வரைக்கும் மார்க்கெட் இந்த ஹைலேருந்து லோ வரைக்கும் ட்ரா பண்ணியாச்சு. ட்ரா பண்ணதுக்கு பிறகு இந்த லோ வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு 618க்கு நியர்பை 618 to 50% இந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் வந்திருக்குது. இந்த இடத்துல இருந்து ஒரு 2-3 கேண்டில்கள் நீங்கள் வெயிட் பண்ணால் போதும். 2-3 கேண்டில்கள் வெயிட் பண்ணதுக்கு பிறகு இந்த இடத்துல உங்களோட செல் ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிடலாம். மறுபடியும் மார்க்கெட் எந்த அளவுக்கு கீழே வருதோ டேக் ப்ராஃபிட் 1, டேக் ப்ராஃபிட் 2 இந்த மாதிரி நீங்கள் புக் பண்ணி உங்களோட டேக் ப்ராஃபிட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். இதே டைம் சார் இந்த ஃபிபனாசி சீரிஸ் வந்து அப் ட்ரெண்டில் காட்டிட்டீங்க, டவுன் ட்ரெண்டில் காட்டிட்டீங்க, ஆனால் அந்த ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் வந்து ஃபெயில் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபெயில் ஆகும். எப்போ உங்களுக்கு இந்த 618க்கு உள்ளாடி அதாவது மார்க்கெட் வந்து இப்போ டவுன் ட்ரெண்டாக இருக்கும்போது அந்த 618ஐயும் தாண்டி மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு இருக்கோ, அதாவது இந்த மார்க்கெட் வந்து இந்த 618க்கு அதாவது டவுன் ட்ரெண்ட் லோ வரைக்கும் வந்துட்டு இந்த லோ வரைக்கும் வந்துட்டு இதுக்கு பிறகு மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய் இந்த 100%ஐயும் தாண்டி மேலே போகுதோ அதுக்கு பிறகு இந்த மார்க்கெட்டோட ட்ரெண்ட் ஓவராலாக சேஞ்ச் ஆகி போச்சு அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பிறகு நீங்கள் இந்த ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட்டை நம்ப முடியாது. அதுக்கு பிறகு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் லெவல் இந்த மாதிரி உங்களோட ட்ரேடிங் ஸ்டைலை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்போது நாம் இந்த மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவை, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் லைன், ஃபிபனாசி சீரீஸ், இதெல்லாம் தாண்டி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு இண்டிகேட்டர். இதெல்லாம் வச்சு நீங்கள் ப்ராப்பராக ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஆகலாம். இன்னும் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு 40 to 50% உங்களால் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். 40 to 50% நீங்கள் ப்ராஃபிட் மேக் பண்ணாலே நீங்களும் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் தான். இது நம்மளோட கமெண்ட்ல ஒருத்தர் கேட்டிருந்தாரு, அவருக்காக மேக் பண்ணப்பட்ட வீடியோ தான் இது. உங்களுக்கு என்ன டவுட் இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல கேளுங்க. உங்களுக்காகவே நான் அடுத்த வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேன். அண்டில் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் நிறைய விஷயங்கள் கண்டினியூவாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கண்டினியூ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். FX Man Gold.